நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. அங்கே நில்லுங்க ப்ளீஸ். கொஞ்சம் அமைதியா நான் பேசுறத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். நீ பேச நான் கேக்குறதுக்கு தான் நின்னு 5 minutes தான், கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். நீ எவ்வளவு நேரம் பேசு, நாங்க கேக்குறோம். நண்பர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். அதை தாண்டி யாரும் வரக்கூடாது ப்ளீஸ். அவ்வளவு உச்சி வெயில அவர் நின்னு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து அது கோவம் இல்ல, நீங்க வந்து அந்த தடுப்பு சோரை தாண்டி வராதீங்க, ஏன்னா அங்க போலீஸ்கார் இருக்காங்க, செக்யூரிட்டிங்க இருக்காங்க. நம்ம மக்களுங்க யாருன்னா ஏறி போறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, டைட்டா கொஞ்சம் பிடிப்பாங்க. அது பிடிக்கிற டைம்ல நம்மளுக்கு எதுனா அடிப்படும், அது தகரமோ கம்பியோ ஏதோ வச்சு கட்டியிருக்காங்க. அது சப்போஸ் மக்களுங்க வரப்ப கீழே விழுந்துச்சுன்னா யார் மேலனா குத்திக்கும், எவ்வளவு பேருக்கு அடிப்படும். அதனாலதான் வந்து அவர் அந்த இடத்துல பேசுறத தவிர அவர் கோவமும் வரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவராலதான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அண்ணன் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து அவர் பேச பார்த்தா கோவமா இருக்காரு, இல்ல அவர் வந்து டென்ஷனா பேசுறாரு, அப்படிலாம் இல்ல. அவருடைய வெயில்ல இருக்கிறதுனால அவருடைய முகம் வந்து அந்த மாதிரி தெரியுது. என் நெஞ்சில் குடியிருக்கும். கை காட்ட முடியாது, ஏன்னா ஒரு கையில பேப்பர் இருக்கு, ஒரு கையில மைக். குங்கு மண்டல தங்கங்களே, குங்க மண்டல தங்கைகளே, தங்கங்களே, திருப்பூர் பகுதி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஏன்னா எல்லாமே நம்ம ஊர்ல 16 அன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதிகளை ஒரு புக்கா வெளியிடுறோம். சூப்பர்ண்ணா. ஏன் இத சொல்றேன் தெரியுமா, ஏன்னா அவர் வந்து உறுதிமொழி நிறைய கொடுத்திருக்காரு, என்னென்ன செய்யணும் ஒரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு. அந்த உறுதிமொழி வந்து ஒரு புக்கா வெளியிடுறாரு. ஏன்னா அப்ப நம்ம செய்யலாம் கேட்கலாம்ல தைரியமா, அதனால